ராமேஸ்வரத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய பாம்பன் பாலத்தை இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கின்றார். இந்த பாலத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கும் கூடுதலான தூரத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கடலுக்கு நடுவே அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் பல்வேறு நவீன வசதிகளுடன் இருக்கின்றது. இதற்கு முன்பாக ஒரு சில பகுதிகளில் கடல் மேல் இந்த ரயில் பாலங்கள் இந்தியாவில் கட்டப்பட்டிருந்தாலும் கூட தற்போது கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த செங்குத்து தூக்கு பாலம் என்று சொல்லக்கூடிய விதமாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாலம் என்பது உலகளவில் ஒரு முன்மாதிரியான தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி இதற்கு முன்பாக இருந்த பாலம் என்பது மேல் நோக்கி சென்று 2 பகுதிகளாக பிரிந்து விரிவடையக்கூடிய விதமாக அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது ஒரு லிப்ட் என்பது எப்படி கீழே இருந்து மேலே செல்லுமோ, மேலே இருந்து லிப்ட் எப்படி கீழே இறங்குமோ, அதுபோன்று இந்த பாலத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 170 மீட்டர் பகுதி மட்டும் கடலில் கப்பல்கள் செல்லும் பொழுது அந்த கப்பல்களுக்கு தடை ஏற்படாமல் இருக்கக்கூடிய விதமாக, இடைவெளி தரக்கூடிய விதமாக பாலத்தினுடைய குறிப்பிட்ட பகுதி மட்டும் 17 மீட்டர் தூரத்திற்கு மேலே சென்றுவிடும். அதன் பிறகு அது அந்த கப்பல் கடந்த நிலையில் மீண்டும் பாலத்தோடு ஒட்டக்கூடிய விதமாக ரயில்வே பகுதியிலே அந்த பாலம் புதிய முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதன் மூலமாக குறைந்த நேரத்தில் கப்பல்கள் செல்லுவதற்கும் அதே போன்று அதிவேகமாக ரயில்கள் செல்லுவதற்கும் ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பாக இருந்த அந்த பழைய பாலத்தில் ரயில்கள் மிக மெதுவாகத்தான் செல்ல முடியும். ராமேஸ்வரம் செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அந்த கடல் அழகை ரயிலில் மெதுவாக ஊர்ந்து செல்லும் பொழுது கவனித்தபடியே செல்ல முடியும். அந்த அலைகளுடைய தண்ணீர் ரயிலில் படக்கூடிய விதமாக ரயிலினுடைய பாலத்தினுடைய உயரமும் குறைவாக இருக்கும். எனவே மணிக்கு 10 to 20 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ராமேஸ்வரத்துக்கு பாம்பன் வழியாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் மெதுவாக ஊர்ந்து செல்லும். ஆனால் தற்போது கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலத்தில் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லுவதற்கு ரயில்வே அனுமதி கொடுத்திருக்கின்றது. குறிப்பிட்ட பாலத்தினுடைய அந்த பகுதியில் மட்டும், அதாவது செங்குத்தாக மேல் நோக்கி தண்டவாளத்தோடு செல்லக்கூடிய பகுதியில் மட்டும் ரயில்கள் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே இருந்தது 50 கிலோமீட்டர் வேகமாக அதிகரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் வாயிலாக ராமேஸ்வரத்திற்கு செல்லக்கூடிய ரயில்கள் பாம்பன் பாலத்தை கடந்து செல்லும் பொழுது கடந்த ஆண்டுகளில் எல்லாம் சென்ற வேகத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு வேகத்தில் ரயில்கள் பாம்பன் பாலத்தை கடந்து செல்ல முடியும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக தாய்லாந்து நாடு, இலங்கை நாடு உள்ளிட்ட நாடுகளில் எல்லாம் சுற்றுப்பயணம் செய்து முடித்த பிறகு தற்போது ராமேஸ்வரத்துக்கு வருகின்றார். ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பிறகு இன்று ராம நவமி நாளில் ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்த இருக்கின்றார். அதன் காரணமாக மீனவ மக்கள் பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு ராமேஸ்வர தீவில் ஒன்று குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் இலங்கை கடற்படையால் அதிக அளவு தாக்குதல் சம்பவத்தை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1070 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடற்கரையை கொண்டிருந்தாலும் கூட அதிக அளவு இலங்கை கடற்படையால் பாதிப்புகளை சந்திக்கக்கூடியவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள். எனவே பிரதமர் இலங்கை பயணம் செய்த பொழுதே ராமேஸ்வரத்து மக்கள் ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். பிரதமருடைய பயணத்தின் மூலமாக இலங்கையினுடைய கடற்படைக்கு அறிவுறுத்தக்கூடிய விதமான சில அறிவுறுத்தல்களை பிரதமர் வழங்கியிருப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். அதற்கு ஏற்ற முறையில் இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திசநாயகா வெளியிட்டிருந்த அறிவிப்புகளையும் கடந்த 3 நாட்களாக நாம் பார்த்திருந்தோம். அதன்படி சிறைபிடிக்கப்படக்கூடிய தமிழக மீனவர்கள் தொடர்பாக சில முக்கிய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. தற்போது சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களில் கணிசமானோரை விடுவிப்பதற்கும் படகுகளை ஒப்படைப்பதற்கும் கூட இலங்கை முன்வந்திருக்கின்றது. எனவே தற்பொழுது இலங்கை பயணத்தை முடித்துவிட்டு இந்தியாவினுடைய மிகச்சிறந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ரயில்வே உருவாக்கி இருக்கக்கூடிய பாம்பன் பாலம், இதற்கு முன்பு இருந்த பாலத்தில் எல்லாம் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ரயில் செல்ல முடியும். ஆனால் இப்போது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலத்திலே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.